தமிழகத்தில் லோக்சபா மற்றும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. திங்களன்று முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் பலர் மனு தாக்கல் செய்தனர். அப்போது அவர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களையும் அளித்தனர். இதில் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வசந்தகுமார் பட்டியலிட்டுள்ள சொத்தில் 230 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் தூத்துக்குடியில் போட்டியிடும் தமிழிசையின் சொத்து மதிப்பு 1.50 கோடி ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழிசைக்கு எதிராக களமிறங்கியுள்ள கனிமொழி தனது வேட்புமனுவில் 21 கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்களும் 8.92 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளதாக கூறியுள்ளார். ஆராசாவிற்கு 2.80 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 31 லட்சம் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசருக்கு 4.38 லட்சம் அசையும் சொத்துக்களும் 27 லட்சம் மதிப்பில் அசையா சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அளித்துள்ள சொத்து பட்டியலில் அசையும் சொத்துக்கள் 24 கோடி ரூபாய் என கூறியுள்ளார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.